தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். மீண்டும் ராஜ்யசபா எம்பி பதவி கேட்கிறார் திமுக அதிர்ச்சி. மீண்டும் ராஜ்யசபா எம்பி பதவி கேட்கிறார் திமுக அதிர்ச்சி என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தலுக்கு முன்பாக திமுக கூட்டணியில் தேமுதிக சேர்க்கப்பட்டது. பிரேமலதா ஒரு ராஜ்யசபா எம்பி பதவி வேண்டும் என்று கேட்டார். ஒரு ராஜ்யசபா எம்பியும் 10 எம்எல்ஏ தொகுதியும் வழங்கி கூட்டணியில் சேர்த்தார். ஆனால் பிரேமலதா ராசி திமுகவை தோற்கடித்தது. பிரேமலதா கூட்டணிக்கு வராமல் இருந்தால் திமுக கூட்டணி வெற்றி பெற்றிருக்கும். தற்பொழுது திமுக கூட்டணியில் உள்ள பல கட்சிகள் தமிழக வெற்றி கழகத்துக்கு தாவி விட்டன. திமுக கூட்டணியில் தற்பொழுது மிகப்பெரிய கட்சியாக இருப்பது தேமுதிக மட்டும்தான். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள பிரேமலதா நினைக்கிறார். தனக்கு மேலும் ஒரு ராஜ்யசபா எம்பி பதவி வேண்டும் என்று கேட்கிறார். உள்ளாட்சி தேர்தல் வர உள்ளது. அடுத்ததாக பாராளுமன்ற தேர்தல் உள்ளது. தன்னுடைய தயவு திமுகவுக்கு தேவை என்று கருதுகிறார். வாய்ப்பை பயன்படுத்த நினைக்கிறார். தனக்கு மேலும் ஒரு ராஜ்யசபா எம்பி பதவி வேண்டும் என்று கேட்கிறார். விருதுநகர் பாராளுமன்ற தொகுதியிலும் விருதுநகர் சட்டசபை தொகுதியிலும் போட்டியிட்டு தோல்வி அடைந்த தனது மகன் விஜய் பிரபாகரனுக்கு ராஜ்யசபா எம்பி பதவி வேண்டும் என்று பிரேமலதா கேட்கிறார். இது திமுகவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. ஏற்கனவே திமுக உள்ளாட்சி தேர்தலில் தனித்து போட்டியிடலாம் என்று முடிவெடுத்துள்ளது. இந்த சூழ்நிலையில் தேமுதிகவின் கோரிக்கை திமுகவை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது.